Hello guys, welcome to my style kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரை மீன் கறி. சூரைனா டூனா ஃபிஷ் கறி. அப்போ அது வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் மட்டும் கிடையாது, எல்லா ஃபிஷ்ஷும் இதே மாதிரி வாஷ் பண்ணீங்கன்னா அதில் இருக்க அந்த ரா ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் தேவைப்படும். அதுக்கப்புறம் என்னன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரம் பிடிக்கும், ஒவ்வொரு டைப் பிடிக்கும். நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து 2 டொமேட்டோ நான் இங்கே தனித்தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு டொமேட்டோ வந்து நம்ம அரைக்கும் போதும் இன்னொன்று வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அது நான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு கறிவேப்பிலை, அடுத்து ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறதுக்கு அப்புறம் ஒரு லெமன் சைஸு புளி அது வந்து வெள்ளத்தில் ஊற வச்சுக்கோங்க. லெமன் சைஸ் புளி, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அப்போது எப்படி பண்ண போகிறோம்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அரைக்கணும், என்னெல்லாம் தேவையான வச்சு அரைக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அது பார்ப்போம். இனி நம்ம அரைக்க போகிறது பார்ப்போம். அதில் நான் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப் தேங்காய் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஒரு மீடியம் சைஸ் போதும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இவ்வளவும் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து மிரிங்கக்காவும் யூஸ் பண்ணுறேன் கறிக்கு, ஃபிஷ் கறிக்கு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சூரை மீனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிரிங்கக்காய் போட்டு நம்ம கறி குழம்பு பண்ணோன்னா அது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், மிரிங்கக்காய் போட்டு. இதை இனி நம்ம நல்லா அரைக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்செடுக்கணும். நான் அது அரைச்சிட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் அது எப்படி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். கையில் தொட்டாலே நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிருங்க. இங்கே இதில் வந்து எண்ணெய் எல்லாம் தேவையில்லை. நான் அப்படியே அந்த பேஸ்ட் அப்படியே போட்டுறேன். அந்த பேஸ்ட் அப்படியே போட்டுட்டு பார்த்தீங்களா, இங்கே நான் எண்ணெயே யூஸ் பண்ணலை இந்த மீன் குழம்புக்கு. அப்படியே போட்டுருங்க. இது போட்ட உடனே தான் நம்ம என்ன பண்ணோம், புளி வெல்லம் நம்ம ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருந்தோம் தண்ணியில், அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் மாறுது, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ கறி வந்து சிலவங்களுக்கு வந்து நல்ல குழம்பா இருக்கிறது தான் பிடிக்கும், சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறது தான் பிடிக்கும். அது உங்களோட பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி ஒரு தக்காளி நான் அரைச்சி போட்டிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இங்கே நான் அடுத்தும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு புளி ரொம்ப ஆசை இருக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது எக்ஸப்ஷனல் தான். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கனால இது நீங்கள் போடவும் வேணாம். நான் இங்கே வந்து எங்களுக்கு புளி ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கறி மீனுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை அப்படியே விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூட நான் போட்டுக்கிறேன் இப்போவே. லாஸ்ட்டு குழம்பெல்லாம் நம்ம லாஸ்ட்டு கூட நம்ம உப்பு எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே நான் இப்போதைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது கேஸில் வச்சுட்டு கூட உங்களுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கேஸில் வச்சுக்கலாம். நான் இங்கே கேஸ் ஆன் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் தான் நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கறி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் மிரிங்கக்காவும் போட்டுப்போம்.
குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைம் பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிரிங்கைக்காய் போடுவோம். நான் இங்கே வந்து 2 மிரிங்கைக்காய் போட்டிருக்கேன். மிரிங்கைக்காய் போட்டுட்டு அது கூடவே நமக்கு மீனும் போடலாம். மீனும் போட்டுக்கோங்க. மீன் போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மீன் உடஞ்சிரும். இந்த மீன் மட்டும் கிடையாது, எல்லா ஃபிஷ்ஷஸுமே அப்படி தான். நம்ம லைட்டாக இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில இடையில இப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு எல்லாமே. இனி ஒரு 10 to 15 மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய், இந்த மீனோட அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிறதெல்லாம் மேலே அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனை ஆஃப் பண்ணணும். அதுதான் அந்த மீனோட பக்குவ ஸ்டேஜ்னு உள்ளது. கேஸ் எப்போவுமே மீன் வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுனா சில டைம் அடிப்பிடிச்சிடலாம். அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால மீடியம் இதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரை அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஆயில்லாம் மீனோட அந்த ஆயில் மாதிரி இருக்கிறது மேலே வரும். மேலே வந்து அது பிரிஞ்சது மாதிரி இருக்கும். அந்த டைம் நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணணும். அதுதான் இதோட மீனோட வெந்த ஸ்டேஜ். ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. நான் இப்போது க்ளோஸ் பண்ணியிருந்த பாத்திரத்தை எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு கரெக்டாக அந்த ஒரு மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கும். மீன் அடுத்து நம்ம போட்டிருக்க அந்த முருங்கைகள் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். கண்டிப்பாக இதை சர்வ் பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. எந்த ஆயிலுமே இருக்காது. ஃபிஷ்ஷோட ஆயில் தான் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறது. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வர கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. அதனால் மறக்காமல் டேஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.